ஆவணி மாத ராசி பலன். மீன ராசி. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மீனராசி மற்றும் மீன லக்னம். மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனி. இந்த விரய சனி நடக்கும் போதும் இந்த ஆவணி மாத கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலன்கள் உண்டு. ஓரளவுக்கு ரிலீஃப் எதிர்பார்க்கலாம். விரய சனி அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து வக்ரமாக இருக்கிறார். நிறைய வீண் செலவுகளை கொடுத்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். ஜென்ம ராசியில் ராகு பகவான், ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வீடு கொடுத்த கிரகம். அதாவது ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் 3ஆம் இடத்துல குரு பகவான், செவ்வாயோட சேர்க்கை. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். 7ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சூரியன், ஆட்சி பெற்ற சூரியன், முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள். ஆவணி மாத முதல் வாரத்துக்கு பிறகு சுக்கிர பகவான் நீசமாயிடுவார். இப்போ இந்த கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் இருந்து நிறைய மனசஞ்சலங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஆவணி மாசத்துல 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவான் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இருந்தீங்கன்னாக்கா படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இப்போதைக்கு இருக்காது, ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லிக்கலாம். விரயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு வந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ இருக்காது. ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மன அழுத்தங்கள் இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகிற பெண்கள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள், வேலை சார்ந்த பிரச்சனைகள், அதிகப்படியான வேலை செய்கிறது, அங்கே சரியான சம்பளம் கிடைக்காம இருக்கிறது, இதெல்லாம் நிறைய அனுபவிச்சுட்டு வரீங்க. ஏன்னா விரய சனி ஆரம்பித்த காலத்துலேருந்தே நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிக்கிறீங்க. இது மீனராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லலாம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைய விரய சனி ஆரம்பிச்சதுல இருந்தே வேலையில் கூட ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கும். ஒரு சிலர் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறது. ஒரு சிலருக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு தசை நடந்ததுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் கடன் அமைப்பு தீரும். இப்போ சுயத்தொழில் செய்கிறீங்க, ஒரு கடன் வந்துடுச்சு, அந்த கடன் அமைப்பு தீரும். திடீர் கடன் அடைக்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகள், நோய் நொடி தொந்தரவுகள், இது எல்லாமே கிளியர் ஆகும். அதாவது தசை நல்லா இருந்தால் மட்டுமே. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத கிரகம். 6ஆம் இடத்துல மறையிறது நல்லது. ஒரு கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் எதனா தீரும், வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா சாதகமாக அமையும். அதுலேயும் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பெண்கள் மூலிமா பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு ஆண்கள் மூலிமா, ஆண்களுக்கு பெண்கள் மூலிமா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் இந்த காலகட்டங்களில். சொத்து ரீதியாக ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 20 வயசுக்கு மேலே புதன் தசை வரும். இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொத்து பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். இது 6ஆம் இடத்துல இந்த புத பகவான் மறையிறதுனால சொத்து பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். வீட்டில் கடன் இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் தீரும். யாருக்காவது உடல்நிலை பாதிப்புகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் மறையக்கூடாது. மனசஞ்சலங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில். யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க இந்த காலகட்டங்களில். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியார். 4ஆம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு தான் உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா திருமணம் ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், குடும்பஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இது வரைக்கும் மறைஞ்சிருந்தது. ஆடி மாதத்தில் பெருசாக முயற்சி எடுத்திருக்க மாட்டீங்க. எடுத்திருந்தாலும் அதுக்குண்டான பதில் சரியாக வந்திருக்காது. ஏன்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு உடனடியான ஒரு பதில் வரும். நீங்கள் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏற்கனவே எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த எதிர்பார்த்த வரன் சரியான பதில் கொஞ்சம் தாமதமாக இருந்ததுனாக்கா அந்த பதிலில் இந்த காலகட்டங்களில் வரும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், திருமணத்தில் நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையெல்லாம் இருக்கும் இந்த நேரங்களில். ஏன்னா அவரே பாக்கியஸ்தானாதிபதியாக வராரு. தகப்பனார் மூலமா வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா விரய சனி, 7 சனி ஆரம்பிச்சால விரய சனி, ஜென்ம சனி, 2ஆம் இடத்துல சனி, அதாவது பாத சனி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே கஷ்டங்களை தான் கொடுக்கும், அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்கும். விரய சனியில் என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுக்குதோ அதே மாதிரி பாத சனியில் கொடுக்கும். ஆனால் ஜென்ம சனியில் அதை விட 2 மடங்காக கொடுக்கும். இதில் நம்ம கவனமாக எடுத்துக்கணும். இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில் கொஞ்சம் கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம். சொந்த வீட்டில் 6 குடையவன் உங்கள் ராசிக்கு இப்போ 7 சனி காலத்தில் ஒரு கடன் வாங்க வைக்கும். அந்த கடனை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்சளவு கடனை தவிர்க்கிறது நல்லது. இப்போ வாங்கக்கூடிய கடன்
பெரிய கடனாக வந்து நிற்கும், நமக்கு பெரிய வட்டி முதலமாக வந்து நிற்கும். அதுவே நமக்கு பெரிய பாதிப்பாக கூட இருக்கலாம். அதனால் கடன்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடந்ததுனாக்கா கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, வட்டி கட்டுறது, கடன் பிரச்சனைகளை சிக்கிறது, இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நடக்கும். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம் அமர்றது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட 7.5 சனி அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில நெகட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஜென்ம சனி காலத்தில் கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தது, நிறைய மனப்போராட்டங்களை கொடுத்தது அப்படின்னாக்கா விநாயகர் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிங்க. இந்த கேது தசையில் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா, உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய கஷ்டங்களை கொடுத்ததுனாக்கா அந்த கஷ்டங்கள் இருக்காது. இப்போ சுக்கிரதசை நடக்குது, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கிரதசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. இப்போ சுக்கிரதசை அப்படின்னாக்கா இதுக்கு அவயோக தசை தான். இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் அவயோக தசை தான். இந்த ராசியாக இருந்து வேற லக்னமாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் 7.5 சனி காலகட்டங்களில். ஆனால் இதே லக்னமாக இருந்தால் கடுமையான கடுபலன்கள் உண்டு. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தசாபுத்தி பலன்களில் ஒரு சில நெகட்டிவான பலன்களை நம்ம சொல்லி ஆகணும். எல்லாத்துக்குமே பாசிட்டிவான பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த கடுமையான காலங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கடந்து போகலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை சேர்த்து சொல்கிறேன். அதனால் ஒரு சில நெகட்டிவான பலன்கள் வரும், தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை. இது ரொம்ப மோசமான தசைன்னு சொல்லிக்கலாம். உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்களை தான் அனுபவிச்சுட்டு வருவீங்க. அதில் இந்த ஆவணி மாதம் ஓரளவுக்கு ரிலீஃபை பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். சுய தொழில் பாதிப்பு, வருமானமே இல்லை, வேலை மாற்றிட்டேன், இடத்த மாற்றிட்டேன், எதை மாற்றினாலும் வருமானமே இல்லை நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வருமானத்தில் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது. இருந்தாலும் சுக்கிரதசை சனியுடைய நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால பெருசாக பாதிப்புகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஒரு பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய தசை இருக்குதா, இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு நோய் நொடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். நல்ல பலன்களும் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. சந்திர தசை செவ்வாய் தசைலாம் சொல்லவே தேவையில்ல, அருமையான டைம்னு சொல்லலாம். இது 7.5 சனி காலமாக இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டு இல்லை 3ஆவது ரவுண்டாக கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். இருந்தாலும் நல்ல பலன்கள் உண்டு. கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார். இந்த காலகட்டங்களில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு 7.5 சனி காலகட்டங்களில் நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சுய ஜாதகத்தில் நல்ல வலுவான தசையாக இருந்துச்சுனாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், வருமானத்தை நல்லபடியாக கொடுக்கும். சேமிப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு 7.5 சனியாக இருந்தாலும் உங்களுக்கு விரயம்ங்கிறது சுப விரயங்களாக அதிகமாக அமையும். வீண் செலவுகளாக இருக்காது. செலவு வந்தால் கூட வீண் செலவுகளாக இருக்காது, சுப செலவுகளாக இருக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 7.5 சனி காலகட்டத்திலையும் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்த ஆவணி மாதத்தில் கொடுக்கும். நன்றி.